வேதங்கள் எவ்வளவு? முதல்ல ஆரம்பிக்கும் போது கேள்வியில் ஆரம்பிச்சிருவேன். 4 வேதம் கரெக்டா? 5வது வேதம் ஏதாவது இருக்கா? அப்பா எல்லாம் பாயிண்ட்ல கேள்வி பாருங்க. 5வது வேதம்னு ஒன்று இருந்தால் அது மகாபாரதமாக இருக்கும். ஏன்னா 4 வேதத்தில் இருக்கக்கூடிய சாரம் அத்தனையும் ஸ்ரீ மகாபாரதத்துல இருக்கு அப்படிங்கிறது பெரியவா சொல்வா. வேதமே மருவி ராமாயணமா வந்துடுத்துன்னு நம்ம உபோத்காத்தத்துல சொல்லுவோம். என்ன எடுத்து வேதத்துல பிரதிபாத்தியன்னா வேதத்தால சொல்லப்பட்டவன் பகவான். பெருமாள் திருவடிவாரத்துல வேதங்கள்லாம் இருந்துதான். தேவர்கள் பிரார்த்தனை பண்ணா, பெருமாளே இந்த ராவணனுடைய படுத்தல் தாங்க முடியல, நீ அவதரிக்க வேண்டும். அப்போ பெருமாள் சொன்னார், சித்த கந்தர்வ யக்ஷாஸ்ச ததஸ்துவாம் சரணம் கதாக, கவலையே படாதீங்கோள், நான் அவதரிக்கிறேன். வேதத்துல சொல்லப்பட்டவன் பெருமாள் நான் ராமனாக பிறக்கின்றேன்னு சொல்லிவிட்டார். இப்போ வேதம் அவரை நம்பின்னு வந்திருக்கு. நம்ம சில பேர் ஆத்துக்கு போவோம், அவ இருப்பாங்கிறத நம்பி போவோம். அவாத்துக்கு போனோம்னா அவ என்ன சொல்லுவா, எனக்கு கொஞ்சம் காரியமா வெளியில போகணும், வீட்டை பார்த்துக்கணும், நம்மகிட்ட விட்டுட்டு போயிடுவா. அந்த மாதிரி வேதத்துல சொல்லப்பட்டவன் சாக்ஷாத் எம்பெருமான். அப்பேற்பட்ட சாக்ஷாத் எம்பெருமானை நம்பி வேதங்கள் இருக்கு. ஆனா வேதத்துல சொல்லப்பட்ட பகவான் நான் ராமனா பிறக்கிறேன்னு பூமியில பிறக்கிறேன்னு விட்டார். அப்ப வேதங்கள் சொல்லித்தான், ஒன்ன நம்பிதானே நாங்க வைகுண்டத்துல இருக்கோம். அப்ப நாங்கள் யாராக பிறப்பது? வேதத்துல சொல்லப்பட்ட நீ ராமனாக பிறந்து விட்டாய். வேதங்கள் நாங்கள் யாராக பிறப்பது? ராமாயணமா பிறந்துருங்கோன்னாராம் பெருமாள். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசா தாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. 4 வேதங்கள் வேறல்ல, ராமாயணம் வேறல்ல. 4 வேதத்தின் சாரம் வேறல்ல, மகாபாரதம் வேறல்ல. அதனால நம்ம இதிகாச சிரேஷ்டமான ராமாயணமோ மகாபாரதமோ ரெண்டுமே வேதத்தின் சாரம்தான். ஆனா இதெல்லாம் 5வது வேதம் 6வது வேதம்னு பொதுவா இது பெருமைக்காக சொல்றதே ஒழிய வேதங்கள் எவ்வளவுன்னு கேட்டா நீங்கள்லாம் 4 அப்படின்னு சொல்றேன். கரெக்டா?